சுரேஷ், அம்மன் ஆஸ்க் யூ அண்ட் மதன் ஆல்சோ, ஒரு படத்துக்கு டெக்னிக், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு எவ்வளோ டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும்? டெக்னிக்காக நமக்கு வந்து என்னை பொறுத்த நான் பர்சனலாக என்னுடைய இது வந்து என்னென்னா, நான் டெக்னிக்கலாக ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கான பர்சன் கிடையாது. ஏன்னா நான் பிலீவ் பண்ணுறது என்னென்னா, இப்போ ஒரு கேமராமேன் வந்து அவரை நான் பிலீவ் பண்ணுவேன். ஏன்னா அதெல்லாம் பண்ணதுனால தான் அவங்க ஒரு இடத்துல நிற்கிறாங்க, ஸ்டாண்டர்டாக நிற்கிறாங்க. அப்போ என்ன வரும்னா, நான் போய் அவங்களை நோண்ட வேண்டியது இல்லை. அப்போ என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் என்ன பார்க்குறேன்னா, ஸ்கிரிப்டை நான் வந்து கரெக்டாக பண்ணணும்னு பார்க்குறேன். நான் பண்ண வேண்டியது என்கிட்ட இருக்க ப்ளஸ் வந்து அதுதானே. அப்போ நான் அதை சரியாக பண்ணுறேன், டெக்னிக்கலாக அவங்க அதை சரியாக பண்ணுறாங்க. அதை பண்ணுறாங்க பண்ணலன்றதை நான் வாட்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில லென்ஸு வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இந்த லென்ஸில் அது பண்ணலான்வாங்க. நம்ம அந்த லென்ஸை பற்றி தெரிஞ்சிருக்காது, ஒரு தெரிஞ்சிருக்காதுன்றதுக்கு நம்ம அது தெரிஞ்சிருக்கணும். பட் ஆனால் நம்ம வந்து என்ன இருப்போம்னா, நம்ம இந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறதுனாலையோ சம்திங் அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்றதுனால இப்போ அவங்க அதை பண்ணி தெரிஞ்சிருப்பாங்க, அதை பற்றின ஷார்ட்ஸ் காட்டுவாங்க. ஸோ அதில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இதை பண்ணலாம். ஸோ அது வந்து ஈகோஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணணும். டெக்னிக்கலாக நமக்கு தெரியாதுன்றதுக்காக வந்து தெரிஞ்சவங்க சொன்னான்னா உடனே அவனை போட்டு இது பண்ணி எனக்கு தெரிஞ்சுக்கணுன்ற எனக்கு தெரியும்னு காட்டுறது இருக்குல்ல, அது எனக்கு நான் வேண்டாம். அப்போ நான் ஈகோஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுவேன். மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸோட அப்படி தான். இப்போ எடிட்டர் ஒன்று பண்ணுவார், மியூசிக் டைரக்டர் ஒன்று பண்ணுவார். ஸோ நான் அதே மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே நான் வந்து ஸ்கிரிப்டை கொடுத்துருவேன். ஸ்கிரிப்டை ஒன்று பண்ணும். அவங்க படித்ததுக்கப்புறம் அவங்க ஒன்று ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அது என்னோட பெட்டராக கூட ஃபீல் பண்ணுவாங்க. மியூசிக் டைரக்டர் என்னோட பெட்டராக ஃபீல் பண்ணுவார். எடிட்டர் வந்து இங்கே தான் கட்டு வேண்டாம் அங்கே போகலான்னு சொல்லுவார். ஸோ இதெல்லாமே நான் வந்து அது சரியாக இருக்கும் பட்சத்தில் நான் ஏற்றுக்குவேன். ஸோ நான் இப்படி தான் நான் டெக்னிக்கலாக நான் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறேனே தவிர்த்து, எனக்கு நான் பர்சனலாக ஒரு மியூசிக் தெரிஞ்ச ஆள் கிடையாது, எடிட்டிங் தெரிஞ்ச ஆள் கிடையாது. வந்து கேமரா வந்து என்ன மாதிரியான கேமரா நம்ம யூஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி இது பண்ண போகிறோன்ற நான் பெருசாக அந்த லென்சிங்கோட நான் போகிற ஆள் கிடையாது. பட் ஆனால் எல்லாத்தையுமே நான் அது அவங்ககிட்ட சரியாக ஒப்படைச்சிருவேன். அவங்க அதை வந்து சரியாக பண்ணுறான்னு நம்மகிட்ட பார்ப்பேன், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் மோர் லைக் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அது கொலாபான ஒர்க்காக தான் பார்க்குறேன் சினிமாவில். இப்போ பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஒருத்தர் இருக்கார், ஒரு டிஓபி இருக்கார், மியூசிக் டைரக்டர் இருக்கார், எடிட்டர் இருக்காருன்னா இவங்க எல்லாமே ஒரே பேஜில், ஒரு ஆர்ட் டைரக்டர் இருக்கார், இவங்க எல்லாமே ஒரே பேஜில் இருக்கும் பட்சத்தில் எங்கேயுமே பிரச்சனை இருக்காது. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி மியூசிக்கை பற்றி நமக்கு தெரியாது, கேட்டால் நல்லா இருக்கு நல்லா இல்லை சொல்ல தெரியும், அவ்வளோதான் தெரியும். ஸோ அதை தாண்டி நம்ம ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறோம், அவங்க ஒரு விஷயம் பண்ணி காட்டுறாங்க அப்படின்றப்ப அது நம்ம காது தான் முடிவு பண்ணுது. இது நல்லா இருக்கு சார் கேட்குறதுக்கு, இந்த ஃப்ளோவில் போகலாம். ஒரு லிரிசிஸ்டோட உட்காரப்பையும் அதான் இது கதையோட செட் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸ்டையும், ஏன்னா மோரலைக் அவங்க எல்லாம் ஒரு டெக்னீஷியன் இந்த படத்தில், நம்ம தான் சீஃப் இந்த படத்தில் டைரக்டர், மோரலெஸ் ஒரு ரைட்டராகவும் இருக்கிறனால இந்த படத்துக்கு எது கரெக்டாக இருக்குன்னு நமக்கு தான் அதிகமாக தெரியும் நான் நினைக்கிறேன். அவங்க எல்லாத்துக்குமே ஆப்வியஸ்லி தெரியும், பட் கம்பேரிட்டிவ்லி நமக்கு தான் அதிகமாக தெரியும். ஸோ அப்படின்றப்ப அவங்க இப்போ நான் என்னோட கேமராமேன் வந்து ஒரு இடத்துல ஒரு ஷாட் வைக்கிறாரு அப்படின்றப்ப அது எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் கேட்க முடியும், ஆனால் எனக்கு இது ஒர்க் ஆகலைன்னா கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி ட்ரை பண்ணலாமா இந்த இடம் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு சில இடங்களில் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஷாட் இங்கே ட்ரை பண்ணலாமா அப்படின்னு என்னன்னா நான் பேசிக்காக என்ன பண்ணுவேன்னா கூச்சமே பட மாட்டேன். நான் இப்போ ஸ்ரேசன்ட்டெல்லாம் பார்த்தா ஒரு குட்டியோண்டு வீட்டுக்குள்ளே ஷூட் பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு தோணும் ஆனால் இங்கே நம்ம ஒரு சின்னதாக கிரேன் போட்டு அப்படியே இங்கேருந்து அப்படியே மேலே வரலானா அப்படின்னு சொல்லுவேன். அவர் டே இந்த வீட்டுக்குள்ளே எப்படா கிரேன் வரும் அப்படின்வாரு. ஆனால் ஏதாவது பண்ணலாமாண்ணா அப்படின்னா சரி ஓகே இந்த கதவை கழட்டுங்க, ஒரு மினி கிரேனை கொண்டு வா. ஸோ அந்த மாதிரி நான் வெக்கமே படாமல் எல்லாத்தையுமே கேட்டுறேன். அது ஒர்க் ஆகுது ஆகலைன்றதை தாண்டி நம்ம ஒன்று ஃபீல் பண்ணுறோம்ல, சினிமா இது எல்லாமே ஓவராலாக ஒரு ஃபீல் தான். ஸோ அதனால நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை கேட்டால் ஒரு நல்ல டெக்னீஷியன் இருக்கிறப்போ அவங்களுமே இப்போ நான் கேட்குற ஒரு விஷயம் லாஜிக்காக இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க இல்லை இதில் இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்வாங்க. பட் எல்லாத்துலேயுமே நான் பேசிக்காக கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லென்சிங்கில் எனக்கு பர்டிகுலராக இருக்கும் அந்த மாதிரி, எனக்கு இந்த ஷாட்டு கிரேனில் தான் வேணும், எனக்கு இந்த ஷாட்டு ஸ்டெடி கேமில் தான் வேணும். நான் ஒரு கிராமர் செட் பண்ணிப்பேன். நான் பண்ணது ஒரு நார்மலான ஒரு லவ் ஸ்டோரி தான். ஸோ அதனால என்னை எக்ஸைட் பண்ணுற விஷயங்களாக ஒரு கிராஃப்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி நான் டிஓபியோட உட்காரும் போதே பேசிட்டோம். எனக்கு இந்த இடத்துல இந்த ஷாட், எனக்கு கிரேனுக்கு இந்த படத்தில் 3 40 ஃபீட் கிரேன் ஷாட் வேணும், அதுக்கு ஒரு லாஜிக் இந்த இடத்துல எனக்கு வேணும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்குள்ள டெக்னிக்கலாக நான் என்னென்னலாம் எக்ஸைட் பண்ணதோ அதெல்லாம் சேர்ந்து கொலாபா பண்ணுறோமே தவிர, ஸோ அந்த லெவலுக்கு நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா இல்லாமல் லைக் ஒரு கிரேன்னா என்ன நடக்கும், அதில் எப்படிப்பட்ட ஷாட் அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 போட்டால் இந்த ரேஞ்சில் அதெல்லாம் நம்ம போட்டு பார்த்துடலாம் லென்ஸில். ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவை ஒரு ஸ்டெடி கேம் வேணும், இங்கே வந்து எனக்கு ஃபாலோ ஷாட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நம்ம சொன்னால் இன்னும் அது கேமராமேன்ட்டு வரப்போ அந்த கொலாப் ஒர்க்கில் வந்து இன்னும் நல்லா நடக்கும். எல்லாத்தையுமே அவரே பண்ணணுன்ற அவசியமும் இருக்காதுல்ல. ஸோ அதனால இது ஓவராலாகவே இது ஒரு கொலாப் ஒர்க்காக தான் பார்க்குறேன். கொலாப் ஒர்க் தான். பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு சொல்கிறீங்கல்ல உங்கள் லாஜிக்கில், நீங்கள் லாஜிக்னு சொல்கிறீங்களா, உங்கள் லாஜிக்கில் ஒரு why do you use a crane? லைக் ஒரு கிரேன் வச்சா உங்களுக்கு என்ன, வாட் யூ ஃபீல், நீங்கள் ஃபீல்னு சொன்னீங்கல்ல. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நான் என் படத்துலேருந்தே அதை சொல்கிறேன். என் படத்துலேருந்தே பார்த்தா படம் ஃபுல்லாகவே நாங்கள் ஹை லெவலில் தான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இட்ஸ் நாட் லைக் பெருசாக ட்ரோன் ஷாட்ஸே படத்துலலாம் இருக்காது, ஹை லெவலில் தான் கதை சொல்லணும். ஏன்னா ஒரு
அதுவும் இந்த படம் நாங்கள் ஒரு 2:1 ரேஷியோவில் தான் ஷூட் பண்ணோம். அது நான் ஸ்ரேயசனோட டிஸ்கஸ் பண்ணும்போது அது சொன்னாங்க, நம்ம ஒரு காம்பேக்டாக சின்ன சின்ன லொக்கேஷன்ஸில் தான் படம் பண்ணுறோம். ஸோ இந்த படத்தை நம்ம ஒரு 235 இல்லாமல் 2:1 ஷூட் பண்ணால் ஐ கேன் கெட், அவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் லென்ஸில், உனக்கு இவ்வளோ கிடைக்கிறது 2:1 இவ்வளோ கிடைக்கும், சைடில் பார்ஸ் வரும். பட் என்னன்னா எனக்கு ஒரு கேரக்டருக்கு நான் ஒரு ஷார்ட் வைக்கிறப்ப எனக்கு அவங்களோட கை ஆக்டிவிட்டீஸ்லாம் கிடைக்கும். ஏன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய லொக்கேஷனில் ஷூட் பண்ணேன்னா கேமரா எடுத்துகிட்டு பின்னாடி போகிற அளவு எனக்கு இருக்குது. நான் ஒரு சின்னோட லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறப்ப எனக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஸோ அதனால அவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு 2:1 போனால் இன்னும் நல்லா இருக்கும்ட்டு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒரு நாள் டெஸ்ட் ஷூட் மாதிரி குட்டியாக பண்ணி பார்த்தோம், நல்லா வந்துச்சு. அதே மாதிரி லென்ஸ் டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்த்தோம். பண்ணிவிட்டு ஒரு 2 லென்ஸ் கொண்டு வந்துட்டு இந்த லென்ஸில் போகலாமா இந்த லென்ஸில் போகலாமான்னு ஷூட் பண்ணி பார்த்துட்டு அவருமே உனக்கு எது ஃபீல் ஆகுது, லைக் ஏன்னா ஒவ்வொரு லென்ஸில் டெக்ஸ்சர் மாறும், ஸோ உனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணி எனக்கு இந்த லென்ஸ் நல்லா ஒர்க் ஆகுதுன்னா ஓகே சூப்பரப்பா அதிலே போயிடலாம். ஸோ அந்த மாதிரி சொன்னார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4-5 ஷாட்டு மட்டும் தான், 3 ஷாட்டு தான் கிரேன் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கு நான் என்ன லாஜிக் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா, இப்போ ஒரு கிரேன் ஷாட்டுன்றது ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ அந்த மாதிரி கொஞ்சம் ஹை லெவலில் இருந்தால் தான் ஆடியன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. கேமரா மேலே போச்சுன்னா அது யாரோ ஒருத்தர் பார்க்குற ஒரு சோன் தான். ஸோ இந்த படத்தில் நான் என்ன ஃபீல் பண்ணேன், ஒரு 3 இடம் இருக்கும். ஒரு இடத்துல வந்து இவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகும் ஸ்கூலில். அப்போ வந்து இவன் தனியாக நடந்து போவான், அந்த சாரை அடிச்சுட்டு தனியாக நடந்து போவான். அப்போ ஒரு கிரேன் ஷாட் யூஸ் பண்ணேன், அதில் தனியாக அவன் நடந்து போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இன்டர்வலில் ஒரு கிரேன் ஷாட் யூஸ் பண்ணியிருப்பான், அந்த ஆட்டோ பின்னாடி ஓடி போவான். அப்போ வந்து இங்கே லவ் ஃபெயிலியரில் தனியாக நடந்து போகிறான். இன்டர்வலில் ஒரு ஆட்டோவில் ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டு இருக்கான், அங்கே ஒரு கிரேன் ஷாட் ஒரு 40 feet வேணும். அதே மாதிரி கிளைமேக்ஸில் அந்த பொண்ணோட போயிட்டு இருப்பான், அங்கே ஒரு 40 feet. ஸோ என்ன எக்ஸைட் பண்ணுற மாதிரி ஒரு லாஜிக் நான் செட் பண்ணிக்கிட்டேன். தனியாக போகிறப்போ ஒரு கிரேன் ஷாட்டு, ஒரு பொண்ணு பின்னாடி ஓடும்போது கிரேன் ஷாட்டு, அந்த பொண்ணோடய சேர்ந்து போகிறப்போ ஒரு கிரேன் ஷாட். இது மூணுமே நான் ஒரு டேரக்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துட்டு இருக்கேன். இதை கொஞ்சம் நான் மேலே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லாஜிக் நான் படத்தில் அங்கே செட் பண்ணிக்கிறேன். இது என்ன எக்ஸைட் பண்ணுதுன்றனால பண்ணேன் இது. அண்டு கிரியேட்டிவை பொறுத்த வரைக்கும் இது தப்பு சரின்னு எங்கேயுமே கிடையாது. 180 பிரேக் பண்ணக்கூடாதுன்றதுல நம்ம கையில் தான் இருக்குது, அது தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான ஷார்ட் டிவிஷன்ஸ்லாம் நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணிக்கிட்டு நாங்கள் எங்களை எக்ஸைட் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ரேயாஸ் அண்ணா பார்த்தீங்கன்னா இவன் கதை சொல்ல ஆரம்பிப்பான். ஃபர்ஸ்ட் அனிஷா பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு ஐடியாவோட வந்தார். என்னன்னா இவன் வந்து பழைய மெமரியை சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம பழைய கதையை சொல்லும்போது டக்குன்னு நமக்கு வந்து அவ்வளோ கிளியர் பிக்சராக எல்லாமே ஞாபகம் இருக்காது. ஸோ அவளை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா லென்ஸுக்கு முன்னாடி ஒரு ப்ரிசம் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணோம். அந்த ஒரு ப்ரிசம் ரெடி பண்ணி கொண்டு வந்தார் அவர். அது எதனாலனா அவர் சொன்னார், அவன் சொல்கிறான் இப்போ தான் கதை சொல்கிறான், ஸோ பிளரியாக தான் அவனுக்கு இமேஜஸ்லாம் இருக்கும். அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்க தான் அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு அந்த கதையை அவன் நல்லா சொல்லுவான். ஸோ அதனாலேயே அவளோட இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸில் ஒரு ப்ரிசம் வச்சு பிளராகவே ஆரம்பிச்சு அவன் வந்து உட்காந்து அந்த சாங்லேருந்து தான் பிக்சர் கிளியர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் அவர் கொண்டு வந்தார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பின் பாயிண்டாக எல்லாத்துக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் இது நம்மளை எக்ஸைட் பண்ணதில்ல, ஒர்க் பண்ணுற நம்ம எல்லாரையும் ஒரு விஷயம் எக்ஸைட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி கிராஃப்டாக நாங்கள் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் குட்டி குட்டியாக பண்ணோம். ஸோ